ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 13ஆம் நாள் பார்த்தீங்கன்னா ஏகாதசியானது வருகிறது. இந்த ஏகாதசியானது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மங்களகரமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது சித்திரை 30ஆம் நாள் மே 13ஆம் தேதி புதன்கிழமை அன்று இந்த சர்வ ஏகாதசியானது வருகிறது. ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா அது சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஏகாதசி நாளில் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் நினைத்து பார்க்காத அளவிற்கு நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். முக்கியமாக வருமானம் பெருகுவதற்கு ஏகாதசி அன்று இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் பண ரீதியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, பண பற்றாக்குறையால் நிறைய அவதிப்படக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏகாதசி தினத்தில் இந்த பரிகாரத்தை மட்டுமே நீங்கள் செய்திடுங்க. பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் மனதார முழு நம்பிக்கையோடு செய்து வரும் பொழுது கண்டிப்பாக இதற்குண்டான பலன் உங்களுக்கு இரட்டிப்பாகவே கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. ஸோ ஏகாதசி அன்று இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம், இந்த பரிகாரத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பண ரீதியாக நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள், நிறைய விஷயங்களை எதிர்கொண்டு வராங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அத்தியாவசியம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் பண ரீதியான கஷ்டங்கள் குறைவதற்கு, பணம் பெருகுவதற்கும் இந்த பரிகாரம் உங்களுக்கு ஏற்ற பரிகாரமாக கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது நாளை நாள் வரக்கூடிய வைகாசி 13ஆம் நாள் தேய்பிறை நாளில் வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா பெருமாளை நினைத்து, மகாலட்சுமியை நினைத்து இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வருமான தடையானது விலகும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. எவ்வளவு உழைத்தாலும் வருமானம் இல்லை, வந்த வருமானம் வீண் விரயமாகிறது, வேலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, அதுபோலவே வியாபாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை, என்ன வேலை செய்தாலும் என்ன தொழில் செய்தாலும் அதில் நஷ்டம்தான் வருகிறது, அது மட்டுமல்லாமல் பணம் காசு பார்ப்பதற்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை என்பவர்களுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு சில ஏகாதசியில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் நீங்கள் மென்மேலும் உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதோடு உங்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்த்து நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாங்க. ஸோ இந்த ஏகாதசி நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுடைய வீட்டிலேயே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாங்க. பரிகாரம் சிம்பிளாக இருந்தாலும் இதற்கான சக்தி மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பரிகாரத்திற்கான பலன் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு நம்பிக்கையாக செய்து வந்தீங்கன்னா இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பரிகாரத்திற்கு ஒரு சின்னதாக ஒரு கரித்துண்டு கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. கடைகளிலே இப்போது கரித்துண்டு விற்கிறது, அதை வாங்கி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இஸ்திரி செய்யக்கூடிய கடைகளில் கூட இந்த கரித்துண்டு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதனால உங்களுக்கு எங்க இந்த கரித்துண்டு கிடைக்குதோ அங்கு சென்று நீங்க வாங்கி கொள்ளலாம். சிறிதாக ஒரு கரித்துண்டு இருந்தாலே இந்த பரிகாரத்திற்கு போகுதுங்க. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்க வீட்டில் நீங்க பயன்படுத்தக்கூடிய விறகு அடுப்பில் இருக்கக்கூடிய கரித்துண்டுகளை கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த கரித்துண்டுகள் கண்டிப்பா இந்த பரிகாரத்திற்கு அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. இதோடு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கண்டிப்பா அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்திற்கு ஒரு கிண்ணம் ரொம்பவே அவசியப்படுது. அதுவும் ஒரு சின்ன வெள்ளி கிண்ணமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மண் பாத்திரம் ஒன்று அவசியமாகவே தேவைப்படுகிறது. பெரிய மண் அகழ் விளக்காக இருந்தால் கூட போதுங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்களை எல்லாமே நீங்கள் முதல்ல இந்த பரிகாரத்திற்கு எடுத்து கொள்ளணுங்க. இந்த பரிகாரத்திற்கு கரித்துண்டு, பச்சை கற்பூரம், மண் அகழ் விளக்கு, ஒரு வெள்ளி கிண்ணம், கண்டிப்பாக இந்த 4 பொருட்கள் இருந்தால் மட்டுமே இந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியுங்க. இந்த பரிகாரத்திற்கு இன்னொரு பொருளாக பார்த்தீங்கன்னா வெண்கடகம் கண்டிப்பாக அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்ககிட்ட வெள்ளி பாத்திரம் கிடைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு கிண்ணத்தை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்தை முதலில் நீங்கள் போடலாங்க. அந்த பச்சை கற்பூரத்தில் தீ எரியறபடி, அதாவது நெருப்பு நீங்க பிடிக்க வைக்கணும்.
அந்த கறி துண்டை அந்த நெருப்பில் நீங்க அதன் பிறகு போடலாம். அதாவது பச்சை கற்பூரமோ அந்த கறி துண்டும் ஒன்றாக எரியணும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வெண்கடுகு அதுல போட்டு நீங்க விடணுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பச்சை கற்பூரம், அந்த கறி துண்டு, வெண்கடுகு, இதை 3மே ஒன்றாக போட்டு நீங்க எரிக்கணும். இந்த பரிகாரம் நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் நீங்க கண்டிப்பாக சொல்லலாம். இந்த எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா எரிந்து சாம்பலான பிறகு இதை கொண்டு போய் கால்படாத இடத்துல வெளியில் நீங்க கொட்டி விடலாங்க. ஏகாதசி அன்று வீட்டில் இருந்தபடியே இந்த 3 பொருளையும் நெருப்பில் போட்டால் வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பொசுங்கி விடும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. வருமான தடை விலகும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் இதனால முற்றிலும் நீங்கிடும். செல்வ செழிப்பு உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு இதனால உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நல்ல வழிகாட்டுதல் இதனால உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமா இருக்கிறது. இதுதான் இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான உண்மையாகவே பார்க்கப்படுகிறது. வளர்பிறை ஏகாதசி மற்றும் தேய்பிறை ஏகாதசி இந்த 2 திதிகளில் தவறாமல் இந்த பரிகாரத்தில் நீங்க செய்து வந்தாலே கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்தபடி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த விஷயம் இதனால உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க. ஸோ 3 மாதம் இதனை நீங்கள் தொடர்ந்து செய்தாலும் சரி, இல்லை ஒரே ஒரு ஏகாதசி நாளில் நீங்கள் செய்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் மாற்றங்களை எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைத்தா கண்டிப்பாக நாளை நாள் வரக்கூடிய ஏகாதசி நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்திடுங்க. இதுவரை பணம் சேராத உங்களுடைய கைகளில் இந்த பரிகாரத்திற்கு பிறகு பணம் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்கு. அதனால அனைவரும் பார்த்தீங்கன்னா நாளை நாள் ஒரு 10 நிமிடம் இதற்கு ஒதுக்கி இந்த பரிகாரத்தை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னு சொல்லும் போது பெருமாளுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும்போது இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது பெருமாளுடைய அனுகிரகம், பெருமாளுடைய பரிபூரண ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பரிகாரத்தை செய்யும் போது முக்கியமாக மனதார முழு நம்பிக்கையுடன் நீங்க செய்யணும். இப்படி செய்தால் மட்டுமே இந்த பரிகாரத்தால் கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு முழுமையாக, அதாவது இரட்டிப்பாக கூட உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கவாறு நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நாளை நாள் வரக்கூடிய ஏகாதசி தினத்தில் என்ன மாதிரி பரிகாரங்களை செய்தால் என்ன கஷ்டம் தீரும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. குறிப்பாக பணம் பெருகுவதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.